அதிமுக ஒருங்கிணைப்பு ஓபிஎஸ் யூபிஎஸ் ஒருங்கிணைப்பு அறவே இல்லை, 99% இல்லை என்பது முடிவாயிடுச்சு. பிஜேபி சமாதானம் செய்துவிடும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த கடைசி நேர முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. கைவிட்டுட்டாங்க. அவங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடியார் இதற்கு மேலே ப்ரெஷர் பண்ணால் கூட்டணியை முறிப்பதாக கூட சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் பிஜேபிக்கு முக்கியம். ஓபிஎஸ்ஸோ வைத்திலிங்கமோ கிடையாது. தர்ம யுத்தம் போய் நடுத்தரில் நின்ன பிறகும் ஓபிஎஸ்ஸுக்கு போதிய அளவு புரிதல் இல்லாமல், பிஜேபியை பற்ற புரிதல் இல்லாமல் செயல்பட்டதன் விளைவு இன்றைக்கி இங்கே நிற்கிறார். அவர் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 ஜூலையில் அவரை கட்சியிலேருந்து நீக்கிய பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பித்து போட்டியாக போயிருக்க வேண்டும், அமமுக மாதிரி. அதை செய்யாமல் அவர் நீதிமன்றங்களை நாடியதன் விளைவு தான் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார். இது ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு அரசியல் தீர்வு தான் காணப்பட வேண்டும். எடப்பாடிக்கும் தனக்கும் இடையிலான பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனை, இது சட்ட பிரச்சனை அல்ல என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் கோளாறு அங்கே ஆரம்பிக்குது. முதல் கோணல் முற்றும் கோணல்.